அம்பாள் வந்து அங்கே பயங்கர பத்ரகாளி ஸ்வரூபமாக உக்ரமாக இருந்தார். கேரள தேசத்தில் வந்து 66 பத்ரகாளி கோயில் இருக்குது. அதில் வந்து அந்த 66 பத்ரகாளிகளுக்கும் தலைவி போல் இருப்பது தான் கொடுங்கலூர். அந்த கொடுங்கலூர் அம்பாளுக்கு வந்து பிரதானமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கௌளவ மார்க்கத்தில் நிறையா ரத்த பலி, கோழி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பலி கொடுத்து அதன் மூலமாக பலன்களை எடுத்துக்கொள்ளும் சம்பிரதாயம் வந்து ரொம்பவே இருந்திருக்கு. அம்பாளோட தடாங்கம் அங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா ஒரு காதில் சிங்கமும் ஒரு காதில் யானையும் இருப்பது போல் அந்த மாதிரி வச்சு கொடுத்தாரு. ஆனால் அவர் வச்சு கொடுத்துமே வந்து அவர் குப்தமானதுக்கு பிற்பாடு வந்து அது நிற்கலை. ஏன்னா மக்கள் வந்து பலன்கள் நிறையா பார்த்துட்டாங்கங்கிறது மூலமாக ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். அவங்களோட இந்த பலன்களுக்கோசரம் அந்த பலி வழிபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் காலம் போக 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 ஒரு கட்டத்தில் வந்து கொடுங்கல்லூர் மண்ணே வந்து ரெட் கலராக ஆகிற அளவுக்கு ஒரு மாதிரி அவலமானதுக்கப்புறம் கேரளாவோட கவர்மெண்ட் அவங்க தலையிட்டு இனிமேல் பலி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி பரசுராமரோட வழிபாடில் என்ன இருந்தது, அதில் இவங்க என்ன மாற்றினாங்கன்றதை செக் பண்ணி அம்பாள்கிட்ட பிரசன்னம் கேட்டு அதுக்கப்புறம் மாற்றிய வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்குற கொடுங்கல்லூர். கொடுங்கல்லூர் க்ஷேத்திரத்தில் வந்து பிரதானமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்னாப்புல அந்த அஸ்திர வழிபாடு அது வந்து 2 விஷயத்துக்காக பண்ணுவாங்க. ஒன்று, செய்வினை கோளாறு, தீராத வியாதியாக இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வழிபாடு பண்ணி அம்பாளுக்கிட்ட அந்த அஸ்திரத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நடக்குங்கிறது. ஆனால் மெயினாக அந்த வழிபாடு பண்ண ஆரம்பித்தது வந்து எதுக்குன்னா தொழிலுக்கோசரம். தொழில்களில் தடை, தொழில் ரூப எதிரிகள், அதாவது தொழில் எதிரிகள் கண்ணுக்கு தெரியறது கிடையாது. 66 பத்ரகாளி க்ஷேத்திரமும் தேடி தேடி நம்ம கேரளாவுக்குள்ளே போகிறதுங்கிறது ஆனால் கொடுங்கல்லூர் பத்ரகாளியை பார்த்து நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி அங்கே வழிபாடு பண்ணாலே 66 க்ஷேத்திரங்களுக்கும் போன அந்த பலன் வந்து இங்கே போனாலே உண்டு. மெயினான விஷயம் என்னென்னா, பரணி நட்சத்திரத்தில் போய் பார்க்கணும். நமசிவாய. சாம்பவி பீடத்துடைய பீடாதிபதி திரு ஆச்சாரியானந்தா நம்ம வந்து ரெகுலராக இப்போ அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் மெயினாக என்ன ஒரு விஷயம்னா, அந்த சோட்டானிக்கரை ரகசியங்கள்னு, சோட்டானிக்கரை பகவதி ரகசியங்கள்ன்றதை வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இவருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சாக்த பீடம் அப்படிங்கிறதுனால அம்பாளுடைய அந்த ஒரு வாசனை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆன்மீகத்தில். ஸோ அது ரொம்பவே அதிகம். இதில் வந்து இந்த கொடுங்கலூர் பகவதி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த திருஷூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகவதி, பாலக்காட்டிலேருந்து டுவர்ட்ஸ் திருஷூர் இல்லையா, போகிற இடத்துல இருக்கக்கூடிய பகவதி ரொம்ப ரொம்ப வீரியமான பகவதி அப்படின்பா. பொதுவாகவே ரொம்ப கஷ்டத்தில் எதிரி தொல்லைகளாகட்டும், வேறு ஏதாவது ஒரு துஷ்ட சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்ததுன்னா அதோடைய தொல்லைகள் அது மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அம்பாள் வந்து போய் வழிபடுறதுங்கிறது அங்கே ரொம்ப ரெகுலராக பார்க்கலாம். தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே பார்க்க முடியும். பொதுவாகவே வந்து இந்த பாலக்காடு, திருஷூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஈவன் அப் டு சோட்டானிக்கரை வரைக்கும் எல்லாமே வந்து தமிழர்களுடைய ஒரு அந்த பகவதி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த பகவதியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டி இருக்கிறது, அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமசிவாய. இங்கே வந்து பார்த்தோம்னா அம்பாளே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி இருப்பா. அங்கே போய் நின்னாலே எனக்கு வந்து எப்போ அங்கே போய் நிற்கும் பொழுதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஆகிடும் அங்கே. ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நேரம் நிற்கவும் விட மாட்டான், அது ஒரு விஷயமும் இருக்குது. விற்கவும் விட மாட்டான்றதுனால. ஆனால் அங்கே போயிட்டோம்னா திரும்பி வரத்துக்கும் முடியாது. அங்கேயே ஆகட்டும், அம்பாளாகட்டும், இந்த பக்கம் வந்தால் சிவனாகட்டும், அவரை வந்து பார்த்தோம்னாலும் எங்கேயுமே அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அட் த சேம் டைம் நான் ஜென்ரலாக என்னுடைய ஒரு ஏதாவது எந்த ஒரு இடங்களுக்கு போகிறதா இருந்தாலுமே கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோம்னா ரொம்ப நேரம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இது வரைக்குமே இருக்கும். ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப நேரம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் நான் சொல்கிறது வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கே அம்பாள் பார்த்துனே நின்றுட்டு இருப்பேன் பக்கத்தில். அந்த மாதிரி அளவுக்கு இருக்க முடியும். இங்கே நமக்கு 5-10 நிமிஷங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, அது மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்கே அந்த அஸ்திர வழிபாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களே வந்து பார்த்தோம்னா அங்கே வரவா எல்லாருமே மெயினாக வந்து இந்த திருஷ்டி தோஷம் போக்குறது, இந்த செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள் போக்குறது. இப்போ நம்ம வந்து சோட்டானிக்கரை பகவதி எடுத்தோம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு துர்சக்திகள் போக்குறது அப்படின்னுவா. இங்கே இந்த மாதிரி யாராவது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது எதிரிகளாக இருக்கிறா அது மாதிரியான விஷயமா இருந்தால் பொதுவாகவே அம்பாள் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பாள் அப்படின்னுட்டு உங்களோட அனுபவங்கள். கண்டிப்பாக கொடுங்கல்லூர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து நம்ம வரணும். அதாவது
அம்பாள் வந்து அங்கே பயங்கர பத்ரகாளி ஸ்வரூபமாக உக்ரமாக இருந்தாள். கேரள தேசத்தில் வந்து 66 பத்ரகாளி கோயில் இருக்குது. அதில் வந்து அந்த 66 பத்ரகாளிகளுக்கும் தலைவி போல் இருப்பது தான் கொடுங்கலூர். அந்த கொடுங்கலூர் அம்பாளுக்கு வந்து பிரதானமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கௌலவ மார்க்கத்தில் நிறையா ரத்த பலி, கோழி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பலி கொடுத்து அதன் மூலமாக பலன்களை எடுத்துக்கொள்ளும் சம்பிரதாயம் வந்து ரொம்பவே இருந்திருக்கு. அது ரொம்பவே இருந்ததை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாளோட உக்ரம் தாங்க முடியாமல் வந்து மக்கள் அல்லோல் பட்ட போது பரசுராமர் வந்து ஒரு சிவனை ஸ்தாபனம் பண்ணார். கௌலவர்கள் இது பண்ணி, அதாவது ஆதிசங்கரர் ஃபைட் பண்ண அதே செக்டு அவங்கள வந்து கொஞ்சம் பரசுராமர் வந்து அந்த காலத்தில் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிவனை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார். சிவனை பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஸ்ரீசக்கர ஒரு இது பண்ணி, அம்பாளோட தடாங்கம் அங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா ஒரு காதில் சிங்கமும் ஒரு காதில் யானையும் இருப்பது போல் அந்த மாதிரி வச்சு கொடுத்தாரு. ஆனால் அவர் வச்சு கொடுத்துமே வந்து அவர் குப்தமானதுக்கு பிற்பாடு வந்து அது நிற்கலை. ஏன்னா மக்கள் வந்து பலன்கள் நிறையா பார்த்துட்டாங்கங்கிறது மூலமாக ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். அந்த பேராசையின் காரணமாக அவங்களோட இந்த பலன்களுக்கோசரம் அந்த பலி வழிபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் காலம் போக 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 ஒரு கட்டத்தில் வந்து கொடுங்கல்லூர் மண்ணே வந்து ரெட் கலராக ஆகிற அளவுக்கு ஒரு மாதிரி அவலமானதுக்கப்புறம் கேரளாவோட கவர்மெண்ட் அவங்க தலையிட்டு இனிமேல் பலி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி, பரசுராமரோட வழிபாடில் என்ன இருந்தது, அதில் இவங்க என்ன மாற்றினாங்கன்றதை செக் பண்ணி அம்பாள்கிட்ட பிரசன்னம் கேட்டு அதுக்கப்புறம் மாற்றிய வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்குற கொடுங்கல்லூர். இந்த மாதிரி மாற்றப்பட்ட கொடுங்கல்லூருக்கு அப்புறம் தான் அம்பாளோட உக்ரம் தணிஞ்சது, எல்லா விதமான ஒரு இதுவும் இருந்தது. பட் இந்த பலி வழிபாடுங்கிறது வந்து சில சமயம், அதாவது பரணி ஃபெஸ்டிவல் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அந்த பரணி ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் ஒரு தனி செக்மெண்ட்டில் அது அலௌடு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூர்லேயுமே நீங்கள் கோழி நேர்ந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு தனி செக்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. அது ஒரு வேதிக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு 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 ப்ராப்பர் ஸ்ரீவித்யாக்குள்ளே அதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கௌலவம் நீங்கள் அங்கே போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வைத்ததற்கு பிற்பாடு அம்பாளோட இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ கொடுங்கல்லூர் க்ஷேத்திரத்தில் வந்து பிரதானமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்னாப்புல அந்த அஸ்திர வழிபாடு அது வந்து 2 விஷயத்துக்காக பண்ணுவாங்க. ஒன்று, செய்வினை கோளாறு, தீராத வியாதியாக இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வழிபாடு பண்ணி அம்பாளுக்கிட்ட அந்த அஸ்திரத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நடக்குங்கிறது. ஆனால் மெயினாக அந்த வழிபாடு பண்ண ஆரம்பித்தது வந்து எதுக்குன்னா தொழிலுக்கோசரம். தொழில்களில் தடை, தொழில் ரூப எதிரிகள், அதாவது தொழில் எதிரிகள் கண்ணுக்கு தெரியறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் 10 கடை போட்டிருக்கோம்னா யாருக்கு யார் எதிரின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எதிரியாக இருக்கணும்னு கூட ஆசைப்படாம, அதாவது கண்ணுக்கு தெரியாத அன்இன்டென்ஷனல் எனிமீஸ், ஆசைப்பட்டு உனக்கு நான் எதிரியாக இருக்கணும், அன்னோன் எனிமீஸ், அன்இன்டென்ஷனல் எனிமீஸ், அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு ஒரு விசிறி கம்பெனிக்கு ஏசி எதிரி, ஆனால் 2 பேரும் யோசித்து எதிரியாக ஆகிறதில்ல, அது எதேச்சியாக அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி. அந்த மாதிரி எதிரிகள் வந்து அதுலேருந்து வரக்கூடிய தொல்லை கிடையாது, அதுலேருந்து வரக்கூடியது லாஸ். அந்த லாஸ் எல்லாம் வந்து அம்பாள் வந்து கொஞ்சம் சரி கட்டி கொடுக்கணும், நமக்கும் ஒரு பிளேஸ் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அஸ்திரம் தட்டு வச்சு அது மேலே அஸ்திரம் வச்சு சுற்றுறதுக்கான காரணம் வந்து அதுதான். என்னோடய பிளேஸ் என்றைக்கும் எனக்கு இருக்கணும், அதை என்னக்கிட்டேருந்து யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே மெயினான வழிபாடாக ஆரம்பித்தது. அதில் நிறையா தொழிலதிபர்கள் நிறையா பேர் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க. இது போக கொடுங்கல்லூரை பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து அந்த அங்கே வந்து சொலகு, அந்த கொடிமரத்துக்கிட்ட சொலகளை வச்சுருப்பாங்க, மஞ்சள், வெண்கடுகு, எல்லா விஷயமுமே வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து பைசா கட்டினோன்னா நம்ம நேர்ந்து கொடுக்கலாம். படி அள்ளி போடுவாங்க. படி அள்ளி போட்டாங்க அப்படின்னா அது வந்து சுபிக்ஷம். இப்போ வெண்கடுகுனா எதிரிகள் தொல்லை இல்லாமல், மஞ்சள் அப்படிங்கிறது வந்து சுபிக்ஷம், அதுக்கோசரம் கல்யாணம் குழந்தை பிறக்கிறதுக்கு, நெல், இந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும், நான் வீட்டில் என்றைக்குமே தனதானிய சம்பரத்தை வேணும் அப்படின்னு சொல்லி அது பண்ணுறது. இது வந்து பொதுவான ஒரு வழிபாடாக அங்கே இருந்துகிட்டே இருக்குது. குங்குலியமும் போடுறாங்க, வாசனை, இது எதிரிகளும் தீரணும், திருஷ்டிகள் தீரணும், அந்த மாதிரியான விஷயங்கள். இது கொடுங்கல்லூரோட ஒரு சிறப்பு மகாத்மியம். அதனால தான் வந்து அந்த இது வச்சு அஸ்திரம் வச்சு மெயினாக எதுக்குன்னா என்னோட இடம் எனக்கு பறி போகக்கூடாது.
என்ன மார்க்கெட்டில் நடந்தாலும், என்ன நடந்தாலும், இல்லை என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஒரு நிலைப்பாடு கொடு. என்னால் வந்து மேற்கொண்டு போயிட்டே இருக்க முடியணும். ஏன்னா காலத்துக்கு மாறுறதும் அனுகிரகம் வேணும். காலம் மாறுறதை பார்க்குற எல்லாரும் காலத்துக்கு மாறுறதில்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாற்றத்தை மாறுறதுக்கு உண்டான சக்தியும் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வழிபாட்டோட மேஜரான ஒரு. இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு தடவை இந்த வழிபாடு அஸ்திர வழிபாடு பண்ணுறவாள்கிட்ட அவள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட அவள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவள் லேடி இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் பிஸ்னஸ் பீப்புளெலாம் அந்த மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த லேடி பேசும்போது பார்த்தோம்னா சம் ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அதர் தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க டிவோர்ஸ் ஆகி அது மாதிரி வேறு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதுக்காக அதை பண்ணுற மாதிரி அவங்களா சொன்னது. நம்ம எல்லாம் அது மாதிரி கேட்க மாட்டோம். வீட்டில் போயிருந்த போது அது மாதிரி கேட்டான். அப்போ அது மாதிரி அவங்க இந்த விஷயமா இது மாதிரி இதுக்கெல்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரியான விஷயமா சொல்லு. இப்போ கேட்கும்போது இது நாட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் மென். நீங்கள் சொன்னது நான் என்னோட இடம் பறி போகக்கூடாது, அந்த லேடிக்கும் போய் அதே தானே இட் அப்ளைஸ் டு சேம் இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் அவளுக்கு அந்த இடம் பறி போகக்கூடாது, வேற ஒரு ஆள் வந்து உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் நடக்கிறது உண்டு. அது ஸோ அந்த இடம் பறி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய. அதே மாதிரி வந்து 66 பத்ரகாளி கஷேத்திரமும் தேடி தேடி நம்ம கேரளாவுக்குள்ளே போகிறதுங்கிறது ஆனால் கொடுங்கல்லூர் பத்ரகாளியை பார்த்து நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணி அங்கே வழிபாடு பண்ணாலே 66 கஷேத்திரங்களுக்கும் போன அந்த பலன் வந்து இங்கே போனாலே உண்டு. மெயினான விஷயம் என்னென்னா பரணி நட்சத்திரத்தில் போய் பார்க்கணும். அதுதான் ஒரு பிரதானமான ஒன்று. இந்த மாதிரி உக்ர தேவதைகளை பொறுத்த மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாள் நேரத்தில் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரம் அந்த அம்பாளுக்கு ஆன நாள் அன்றைக்கி போய் யமபயம் போகும்ன்றதுக்காகவா போகும். அந்த மாதிரி இந்த எதிரிகள் தொல்லைத்து அந்த மாதிரி. அப்புறம் அஷ்டமி, நவமி, சதுர்த்தசி, அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் போய் பார்க்குறது தான் நமக்கு வந்து சால சிறந்தது. நிறையா பேர் கவச்சத்தோடு பார்த்துருப்பாங்க. அது எவ்வளோ புராதன கோயில்னால் நான் விக்கிரகத்தை பார்த்துருக்கேன், முகமே இருக்காது. நான் அங்கே தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் பேசினேன், முகமே இல்லை அம்பாளுக்கு, எப்படி இந்த காப்பு இதுவே செஞ்சீங்க அப்படின்றதுக்கு. இல்லை அது நாங்கள் வந்து பிரசன்னம் கேட்டு அது ஒரு பார்த்து கூட வரைஞ்சிக்க முடியாத அளவு தான் இருக்கும் விக்கிரகம். அது ஆல்மோஸ்ட்டு நிறையா வருஷம் ஆனதுனால ராக் ஹாஸ் பிகம் பிளெயின். ஓரளவு தான் ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். கண்ணுன்னு தெரியும், மூக்குன்னு தெரியும், வாயின்னு தெரியும், இதெல்லாம் தான் அந்த டெஃபினிஷன்ஸ் அவுட்லைன் இருக்கும். பட் எக்ஸாக்ட்லி ஹெச்டியில் இருக்காது செதுக்கியது. அம்பாள் செதுக்கிய ஒளி மேலே திருப்பி ஒளி வைக்க மாட்டாங்க. அதனால அந்த அம்பாளோட இது வந்து விக்கிரகம் வந்து இதுதான் கல்லு தான். ஆமாம் கல்லு தான். ஏன்னா பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேரளாவில் பலாமரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் அதிகமாகவே இருக்கும். இல்லை அம்பாள் வந்து கல்லு தான். அது நல்லா பிளெயின் ஆகிடுச்சு. அதனால வந்து அதுக்கப்புறமேட்டு பிரசன்னம் கேட்டு அதுக்கப்புறமா அம்பாளே உத்தரவு கொடுத்து அதை மெழுகு வச்சு அப்புறமேட்டு காப்பு செஞ்சாங்க அது. ஸோ அந்த அளவுக்கு புராதன கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆனால் சில நாட்களில் விசிட் பண்ணுறது நம்ம சனிக்கிழமைகள், பரணி நட்சத்திரங்கள், அமாவாசை, அஷ்டமி இந்த மாதிரி நாட்களில் போய் பார்க்குறது நமக்கு இன்னும் பெட்டரான பலன்கள் கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் உக்ர தேவதை, அதனால் அந்தந்த நாட்களில் அந்தந்த பேரை பார்க்குறது தான் நமக்கு நல்லது. எல்லா நாளும் போய் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சிறப்பான பலன் தராது. ஓகே, அந்த மாதிரி விஷயம். நீங்கள் அங்கே ரெகுலராக போகிறதுண்டா? ரெகுலராக போவேன். நம்ம பரணி நட்சத்திரம் அங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக போவேன். கொச்சியில் இருக்காங்க. ஸோ கொச்சியில் நம்ம பீடத்தில் இருக்கும்போது சில சமயம் நாங்கள் ஃபீஸபிளி அந்த டேஸ்லாம் இருந்ததுன்னா போயிட்டு வந்துடுவேன். சரி, அதுதான். இப்போ வந்து அங்கே வந்து இப்போதைக்கு பரசுராமர் அந்த மாதிரியான ஒரு தந்திர முறைப்படி தான் நடக்கிறது. இருக்கு பரசுராமரோட வச்ச லிங்கம் தான் அங்கே அம்பாள் கீழே சிவலிங்கம் இருக்குது. அல்ல பூஜை முறைகள்லாம் அந்த பூஜை முறைகள் எல்லாமே அவர் ஏற்படுத்தி கொடுத்தது தான். ஓகே ஓகே. மெயினாக இப்போ நம்ம வந்து அஸ்திர வழிபாடு, அப்புறம் இந்த நெல் போடுறது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாகவே அங்கே வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் விளக்கு அந்த விளக்கு நம்ம வந்து இப்போ அது தனியாக நம்ம பே பண்ணி வாங்கிட்டு அந்த விளக்கு இது பண்ணுறோம். வேற ஏதாவது அங்கே பர்டிகுலர் வேண்டுதலுக்காக ஏதாவது அந்த மாதிரி ஒரு முறை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அது மாதிரி ஏதாவது? வெடி வழிபாடு கொஞ்சம் அது வெடி வழிபாடு வந்து சோட்டானி கரையிலையும் காமன். இந்த காளி கஷேத்திரங்கள்ல மட்டும் இருக்கும். எல்லாம் பகவதி கஷேத்திரங்கள் எல்லாத்துலேயுமே. ஆமாம் இந்த திருஷ்டிக்கோசரம் அது மட்டும் ஒரு வெடி முட்டுக்காகவும் அது பண்ணுறான். முட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக வெடி வழிபாடு பண்ணிட்டு. ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் மெயின். இதெல்லாம் தான் மெயின் அது. ஓகே ஓகே.
அது போக நமக்கு அங்கே அர்ச்சனை பூஜைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நம்ம பேரில் ஒரு நாள் அபிஷேகமோ ஏதோ சோட்டானிக்கரை மாதிரி அந்த ஒரு குருதி பூஜைன்னு செப்பரேட்டாக நம்ம ஒரு இவ்வளோ பே பண்ணி நமக்குன்னு ஒரு தனி விழா மாதிரி பண்ணுவாங்களான்னா அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை. பட் அங்கே நடக்கக்கூடிய பரணி திருவிழாக்கள்ல நம்ம பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். கொஞ்சம் கோழி வாங்கி கொடுக்குறவங்களும் பரணி திருவிழா நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரணி மாதத்தில் வந்து அது அப்போ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக நமக்கு அந்த நட்சத்திர நாட்களில் எல்லா நட்சத்திர நாட்கள் விசேஷம். ஆனால் வந்து பரணி மாதம் வந்து ஒரு திருவிழாவே நடக்கும். ஓகே. அங்கே அம்பாள் மாதிரி வேஷம் கட்டிப்பாங்க, காளி மாதிரி வேஷம் கட்டிட்டு முடியெல்லாம் இது பண்ணிட்டு குங்குமம் பூசிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ரொசஷன் அண்ட் செலிப்ரேஷன் பரணி மாதம் ஃபுல்லாகவே அங்கே விமர்சையாக நடக்கும். ஆமாம் ஆமாம். அந்த பரணி ஃபெஸ்டிவலில் பெரிய லெவலில் காணிக்கை கொடுத்து கலந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து முதல்ல அந்த கௌளவா வந்து அந்த மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு அங்கே இது ஒன்று பலி வழிபாடு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அது சம்டைம்ஸ் மட்டும் அது பண்ணுறா, இப்போவும் ஸ்டில் அது பண்ணுறா அப்படின்னா இருக்கு. அது எங்க அங்கே பின்னால் வந்து தனியாக குளம் இருக்கு, கோயிலோட குளத்து பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று நீங்கள் ஒரு கேஜ் பார்க்கலாம். ஆமாம், கோழி கேஜ் போட்டிருக்கோம். அந்த கோழி இருக்கும் அதில். ஆமாம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த வழிபாடுகள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கா? அது ரெகுலராகவே நடக்கிறதா இல்லை பர்டிகுலர் டே? அதுதான் பரணி நாட்கள் அமாவாசை அந்த மாதிரி தானே தவிர எல்லா நாளும் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் இப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. த்ரூ அவுட் தி கேரளா இப்போ அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகிடுச்சு. ட்ரிவாண்ட்ரம் தேவஸ்வாம் போர்டு ஆகட்டும் இல்லை கொச்சி எர்ணாகுளம் போர்டு ஆகட்டும் அவங்க வந்து ஹெவியாக கண்காணிக்கிறாங்க. நோ பலி வழிபாடு. ஆமாம் ஆமாம். ஏன்னா விட்டால் பலன் எல்லாருக்கும் தான் வேணும். ஆமாம். எவ்வளோ பலனுக்கு எவ்வளோ கோழியை கொள்வது. கரெக்ட். அது அப்புறம் கோழி பற்றாக்குறையாகிறது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் அங்கே போகுது. பாதி விஷயங்கள் வந்து இம்போர்ட் அவங்களே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்குறதெல்லாம் இதுக்கே போயிடுச்சுன்னான்ற மாதிரி வர்த்தக ரீதியாகவும் மக்களோட எத்திக்ஸ் ரீதியாகவும் நிறையா விஷயத்தில் அதில் கொஞ்சம் அது சரி வரலைங்கிறதுனால அதை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டாங்க, நல்லா லிமிட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ அம்பாள் இருக்கிறதுக்கு வலது பக்கம் சிவன் இருப்பார் இல்லையா? உங்களுக்கு சிவனுக்கு தாண்டி வந்தோன்னா ஒரு விக்கிரகத்தில் அங்கே வந்து ரெகுலராக அங்கே வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறா நிறைய பேர். அது ஜஸ்ட்டு அங்கே நிற்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, அங்கே ஒரு விக்கிரகம் சொல்கிறேன் நான். அங்கே விக்கிரகம் சின்ன அம்பாள் விக்கிரகம். ஆமாம். பட் ஆனால் அது மெயினாக அங்கே நின்று ஸ்லோகம் படிக்கிறதுக்கு அங்கே நிற்க விட மாட்டேங்கிறாங்கிறதுனாலையும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அங்கேருந்து உட்காந்து மற்றபடி அந்த தனியாக அந்த விக்கிரகத்துக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் கிடையாது. ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் க்ஷேத்திரபாலகன் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே போய் பார்த்தோம்னா அந்த பைரவ மூர்த்தி வந்து கொஞ்சம் பெருசு, அம்பாளை விட பெருசாக இருப்பார். அந்த நல்ல க்ஷேத்திரபாலகர் அங்கே கொஞ்சம் இது அதனால் ஒரு சுற்றிட்டு வர்றது நல்லது. எல்லாமே உக்ரக மூர்த்திகள் தான். கொடுங்கலூரே உக்ர மூர்த்தி. ஆமாம். ரொம்ப விசேஷமான விஷயம். நம்ம வந்து சோட்டானிக்கரைக்கு எப்படி போய் இது பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து கொடுங்கலூர் கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்கிறதுனால இப்போ அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்குறச்சு உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தானே கம்பேரிட்டிவ்லி கோயம்புத்தூர்ல இருந்து. திருச்சூர் தாண்டி இரிஞ்சால கூட போய் அங்கேருந்து போகணும். கொடுங்கலூர் கொச்சியிலேருந்து பக்கத்தில் உங்களுக்கு சோட்டானிக்கரை கொடுங்கலூர். இல்லை அது ஓகே. உங்களுக்கு இது சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு சோட்டானிக்கரையை விட பக்கம் தானேன்னு கேட்குறேன். சோட்டானிக்கரை ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒரே. கொச்சிக்கு போய் நின்றுட்டிங்கன்னா ரைட்டில் போனால் கொடுங்கலூர், லெஃப்டில் போனால் சோட்டானிக்கரை. ஓகே ஓகே ஓகே. அதே 20 கிலோமீட்டர் 20 சேம் டிஸ்டன்ஸ் தான். சேம் டிஸ்டன்ஸ். மஸ்ட் சி பிளேஸ். மஸ்ட் சி பிளேசஸ். நீங்கள் கொச்சியில் இருந்தீங்கன்னா இப்படி போனால் அதாவது லூலு மாலில் நின்ட்டிங்கன்னா லூலு மால்லேருந்து ரைட் போனீங்கன்னா கொடுங்கலூர், லெஃப்ட் போனீங்கன்னா சோட்டானிக்கரை. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இது பகிர்ந்தது. நிறைய அந்த பரசுராம கஷேத்திரத்தில் அதாவது கேரளாவை பற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் நம்ம வந்து நிறைய பேசலாம். இன்னும் கண்டிப்பாக நிறைய பகவதிகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. கண்டிப்பாக. நமஸ்காரம்.